துலாம் ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலமடைகிறது இந்த மாதம். அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறது. ராசிநாதன் வலுப்பெற்றாலே அந்த மாதம் முழுவதும் அனைத்தும் செயல்கள் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ராசிநாதன் வலுப்பெறுகிறார் அல்லவா, ஆட்சி பலத்தோட, அதாவது உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோட சேர்ந்திருக்கார். சனி பகவான் தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். அப்போ அந்த யோகாதிபதியோட ராசி அதிபதி இணைந்து 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். முதலீடுகளின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை ஏற்படுத்தும். வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை தரக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை நிச்சயமாக உண்டு இந்த மார்ச் மாதம். குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்று நல்லபடியாக இருக்கிறது. அது லாபாதிபதியோட இணைவு பெற்று, அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு ஈகோ கிளாஸ் இருந்தது, 2 பேர்த்தோட கருத்து வேறுபாடு இருந்ததெல்லாம் இப்போ அப்படியே மாறப்போகிறது. குடும்பத்தில் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த, அதாவது சின்ன சின்ன தடைகள், பொருளாதார தடை, பணம் கொடுத்த அது வரமாட்டேங்குது, எங்கே ஒரு இடத்துல நிற்கிது, அப்போ வரவேண்டிய பணம் வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகள், பொருளாதார தடை இருந்தவைகள் தீரப்போகிறது. ஏன்னா குரு என்கின்ற ஒரு கிரகம் தனக்காரக கிரகம். தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயை பார்க்குது, லாபஸ்தானத்தின் அதிபதியை பார்க்குது, பாக்கியஸ்தானத்தை பார்க்குது, அதிபதியை பார்க்குது. அப்போ என்னாகும்? நிச்சயமாக பொருளாதாரம், குடும்பம், உங்களுடைய வாக்கு இதெல்லாமே பலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த, அதாவது ஒரு சகோதரர்களுக்கு இருந்து வந்த கசப்புணர்வுகள் இப்போ என்னாகும்? சகோதரர்கள் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்பு. அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து, நம்ம சகோதரர் தானே, நம்ம உறவுகள் தான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் என்கின்ற அந்த பொதுநல தன்மைங்கிறது இந்த மாதம் அந்த அதாவது துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குது, சூரியனும் லாபஸ்தானத்தை பார்க்குது, புதனும் லாபஸ்தானத்தை பார்க்குது, குரு என்கின்ற ஒரு நல்ல கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது, ராசிநாதன் பாக்யாதிபதியோட இணைவு பெற்றிருக்கு. ஸோ இப்படி நல்ல விஷயங்கள், நல்ல கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கும்போது பொதுநலத்தன்மைங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே விட்டு கொடுத்தல், பொதுநலத்தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே அமையும். சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் நல்லபடியாகவே நடக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது சிறு தூரத்தை குறிக்கும், 9ஆம் இடம் என்பது தூரதேசத்தை குறிக்கக்கூடிய இடம், 12ஆம் இடம் என்பது வெளிநாடு வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்தை நீங்கள் பார்க்குறீங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்குது. குரு பகவான், குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போது வெளிநாட்டு தொடர்புகள், வெளி மாநில தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசு காரியங்களில் ஒப்பந்தங்கள், அரசு காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய தன்மை, அரசு எக்ஸாம் எழுதி வெற்றி பெறணும் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு மாதம். நிறைய துலாம் ராசி என்பவர்கள் அரசு எக்ஸாம் எழுதணும், அரசு பணியில் போகணும், தான் அங்கே போய் செட்டில் ஆகணும், ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து அதில் முழு மனதோடு படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும்.
ஏன்னா சூரியன் தன் வீட்டமான 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அரசு சார்ந்த விஷயங்களில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதனோட இணைகிறது. அப்போது செவ்வாய் பகவானும் சூரியனும் 5ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ என்னென்னா கொஞ்சம் கோபம் மட்டும் வரும். இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே இங்கே வந்து உஷ்ணம், கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். என்ன சொல்கிறது, தன்னுடைய கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் வருது அப்படின்னாலே டக்குன்னு கோபப்பட்டு எதையாவது ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். ஸோ அது மட்டும் ஆகாது. பொறுமை அவசியம், நிதானம் அவசியம் என்பதை நல்ல மனசில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா டக்குன்னு வேலை வேண்டாம், டக்குன்னு அதாவது கொஞ்சம் ஏதாச்சும்னாலே எமோஷன் ஆகி வெளியில் வரக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வேலையாக இருந்தாலும் எங்கேயுமே கொஞ்சம் அந்த அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். குழந்தைகள் நலன் நல்லா இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிக்கும், ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும், ஆசைப்பட்ட இடத்துல போய் படிக்கக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர், இப்படி எல்லாம் படிக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நல்லபடியாக இருக்கிறது. ஸோ 5ஆம் இடம் புனிதம் பெறுகிறது. ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம். அரசியலில் என்று 5ஆம் இடம் என்பது அரசியலை குறிக்கும். அங்கே சூரியன் இருக்குது. நிறைய பேர் அரசியலில் ஆர்வம் இருக்கும். அரசியலில் என்ட்ரியாகக்கூடிய, அரசியல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய, அரசியல் ஏற்கனவே இருந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய, இந்த மாதிரி அரசியல் ரீதியில் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும். கால் வலி நிறைய பேர்த்துக்கு, துலாமுக்கு பார்த்திங்கன்னா கால் வலி, மூட்டு வலி, பாதத்தில் வலி, எரிச்சல் இருக்கக்கூடிய, சுக்கிரன் சனி சேர்ந்துருக்கு. அப்போ கிட்னி சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது ஹெல்த்து செக்கப் பண்ணணும். ஹெல்த்தில் ஏதாவது இருக்கா, ஏதோ குறை இருக்கா அப்படிங்கிற அந்த உணர்வுகளை கொடுக்கும். அப்போது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகளை கொடுத்து அதாவது ஹெல்த் ரீதியில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. பாக்கியஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்து அந்த குருவின் பார்வை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம் கிடைக்கும். ஒரு மதிப்பு, மரியாதை, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கௌரவமான அந்த தன்மையும் கொடுக்கும். சுய தொழில் என்கின்ற அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது. லாபம் கிடைக்கும். அதில் எந்த இதுவும் இல்லை. எந்த தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் லாபம் எதிர்பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாக்கும். புத்திசாலித்தனமான பேச்சு, திட்டங்கள் வகுப்பதில் நல்ல ஒரு இது இருக்கும். உங்கள் பாஸுக்கு நீங்கள் பிடித்தவர்களாக, அவர்களுக்கு அந்த பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக செஞ்சு முடித்து அவர்களுடைய பாராட்டுகளை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம். சுக்கிரன் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இன்றியாவதற்கான வாய்ப்புகள், கலைத்துறை சம்பந்தப்பட்ட, ஜவுளி சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட, இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த விஷயத்தில் நாட்டம் இருக்கும். ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த துலாமுக்கு உண்டு. இந்த மாதம் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். சமுதாயத்தில் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கணும், ஒரு பெயரை எடுக்கணும், ஒரு புகழ் அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் நல்லாவே தோன்றும். நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி தூரமாக போட்டுறணும். பாசிட்டிவ் உணர்வு தான் உங்களுக்கு. பாசிட்டிவ் உணர்வுகளை விதைத்தாலே போதும், துலாம் சக்ஸஸ் கொடுத்துரும்.
நல்ல தெய்வ வழிபாடு. உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கார், நல்லா இருக்கார். வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச அம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த துலாமுக்கு நல்லது இந்த மார்ச் மாதம். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.